அந்த டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சொல்ல வருது அப்படின்னா வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இனிஷியலா மார்பிள்ஸ் உங்களுக்கு தெரியும். மார்பிள்ஸ் வந்து ஒரு சாலிடான பார்ட்டிகல். அந்த சாலிடான பார்ட்டிகல் வந்து ஒரே ஒரு ஸ்லிட் வச்சுட்டு ஒரு மிஷினை வச்சுட்டு அடிச்சுட்டே இருப்பாங்க ஸ்லிட். ஸோ அந்த ஸ்லிட்டுக்குள்ள பாஸ் ஆகுறது எல்லாமே வந்துட்டு பின்னாடி வந்து ஒரு ஒரு போர்டு மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்லிட்டு மூலமா நீங்க அடிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா கரெக்டா அது எல்லாருக்குமே தெரியும் ஒரே ஒரு லைன் வரும். ஸோ மற்றதெல்லாம் அந்த அந்த லைனுக்கு தவிர்த்து பட்டதுன்னா வந்து பிரிஞ்சிடும். அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகாது, அந்த போர்டுக்கு போகாது. ஸோ அந்த போர்டில் செக் பண்ணும்போது ஒரே ஒரு லைன் இருக்கும். இதே வந்து ரெண்டு ஸ்லிட் வச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ரெண்டு ஸ்லிட் வைக்கும்போது அந்த மார்பிள்ஸ் அடிக்கும்போது ரெண்டு ஸ்லிட்ஸ் பின்னாடி போர்டில் வந்து ஆனா இப்போ வந்துட்டு சரி ஓகே நம்ம வந்துட்டு இதுல பார்த்துட்டோம். நம்ம வேவ் பார்ட்டிக்கல்ல பார்க்கலாம். தட் இஸ் வேவ்ஸ். நம்ம வேவ் பார்ட்டிக்கல் தான் நம்மளோட எலக்ட்ரான் நியூட்ரான் சரி இட் வில் மூவ் த்ரூ வேவ் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம தண்ணி வந்து இது பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு So, அந்த வேவ் பார்ட்டிகல்ஸ் வரையும் அந்த தண்ணியை வந்துட்டு பாஸ் த்ரூ அந்த ஒரு ஸ்லிட்ல பாஸ் பண்ணும்போது அதே மாதிரி ஆஹ், ஒரு ஒரு லைன் வருது. அந்த ஒரு ஃபார்ம் ஆகும் அந்த லைன்ல அந்த ஒரு தண்ணி வேவ்ஸ்ல. மெயினா அந்த ரொம்ப திக்கான இருக்கிற மெயின் இன்டென்சிட்டியான அந்த வேவ் பேட்டர்ன்ல வந்து அந்த ஒரு ஸ்லிட் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். நீங்க ஒத்து கவனிச்சீங்க அப்படின்னு சரி ஓகே ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெண்டு ஸ்லிட் வச்சு பார்ப்போம் அந்த வேவ்ஸ்ல. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டு ஸ்லிட் வரும்னு எதிர்பார்க்குற நேரத்துல அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு நிறைய ஸ்லிட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு அந்த போர்ட் சைட்ல. ஏன் அந்த காரணம் அப்படின்னா அந்த வேவ் பேட்டர்ன் வந்து போகும்போது ரெண்டா பிரியும் மூணா பிரியும் அது வந்து இன்டர்செக்ட் ஆக ஆரம்பிக்கும். இன்டர்செக்ட் ஆயிட்டு அதுக்கா தனியா ஒரு ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு நிறைய ஸ்லிட்ஸ் அந்த போர்டில் வந்து ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும்.